Hi friends, நான் Govardharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 702 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பழமொழிக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நபர்களை நம்ம சந்திப்போங்க. ஸோ அந்த நபர்கள்னால நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் தான் நம்மளை மாட்டி விட போகிறாங்க. அந்த பிரச்சனை ஒரு நார்மலான பிரச்சனையாக இருந்தால் நம்ம சமாளித்து வந்துடலாம். ஆனால் இதுவே ஒரு அமானுஷ பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து சங்கீதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த நிகழ்வை பற்றி இப்போ யோசித்தவங்க கூட எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்ஸ். ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸே அவங்க தொடாமல் கிட்டத்தட்ட 12 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. சங்கீதா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் +2 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெகுலராக ஒரு டியூஷன் சென்டருக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டியூஷன் சென்டரில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 40 பசங்களுக்கு மேலே வராங்க. ஸோ அதில் வந்து ஆம்பளை பசங்களும் வராங்க, பொம்பளை பசங்களும் வராங்க. ஸோ சங்கீதா வந்து ரொம்ப ஸ்டூடியஸ் அப்படின்றதுனால யாருக்கிட்டேயுமே அதிகமாக பேசுனது கிடையாது. அங்கே ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் பேசுவாங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்குங்க. கரெக்டாக இவங்களுடைய +2 எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம்ஸுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூஷன் சென்டருக்கு அனுஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ண உடனே அவன் வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், சேட்டு பையன். ஸோ வெள்ளையாக இருக்கான், எல்லாமே அட்ராக்ட் ஆகிறாங்க. சங்கீதாவும் லைட்டாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த அட்ராக்ஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு பர்சன், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களும் அந்த பையன் பின்னாடி சுற்றுறாங்க. ஆனால் அந்த பையன் யாருக்கிட்டையும் இன்ட்ரெஸ்டே காட்டலைங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான், யாருக்கிட்டையும் பேசாமல் தான் இருக்கான். அப்படி இருக்கிற ஒரு பையன் சங்கீதா கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சங்கீதாவும் அந்த பையனும் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கிற பசங்களாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதம் போகுது, 1.5 மாதம் போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் வந்து, சங்கீதா உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா, என்ன பேசணும்? இல்லை கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும், இந்த டியூஷன் முடிச்சிட்டதுக்கப்புறம் வெளியே அந்த மரத்தடியில் நின்று பேசலாமா? இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அது மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை அப்படின்றேன். இல்லை சங்கீதா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், ஏன்னா இது மனசுலேயே போட்டு வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்றான். சரி வா பேசலாம். கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. அனுஜ் வரான். வந்துட்டு, சங்கீதா சுற்றி வலித்து பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் வந்து மூலியமாக தான் பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேர் மூலியமாக பிறக்கிற பையன் வந்து பயங்கர பெரிய ஆள் ஆவான், அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான், அப்படி இப்படின்லாம் பேசுவான். சங்கீதாவுக்கு சமக்கம், டேய் இது பார், நல்லா படிக்கிற பையன், நல்லா பேசிக்கிட்டு இருக்க, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் நின்று மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் உன்னை அந்த ஆங்கிளில் பார்த்ததே கிடையாது, எனக்கு இந்த லவ் கருமாந்திரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் ஏதாவது கன்சிடர் பண்ணலாம்டா, அதனாடா நேராக கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பற்றியே நிறையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறியா, ஓகே சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா, அப்படி இப்படின்னு செம்மையாக சண்டை போடுறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே பேசலை. இல்லை சங்கீதா, நம்ம 2 பேருக்கும் பிறக்க போகிற குழந்தை எப்படி தரமாக இருக்கும், அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறாங்க சங்கீதா. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த பையனும் அதே இடத்துல அந்த மரத்தடியில் நின்றுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் சங்கீதா திரும்பியும் டியூஷனுக்கு வராங்க. அந்த பையன் டியூஷனுக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெகுலராக இவங்க போகிறாங்க. ஆனால் அந்த பையன் 1 வாரம் வரவே இல்லைங்க. 1 வாரம் கழித்து திரும்பியும் அந்த பையன் வரான். சங்கீதாவை பார்க்குறான். சங்கீதாவுக்கு செமக்கம். அவன் மூஞ்சியை பார்த்த உடனே அப்படியே பிபிஎல்லாம் ரைஸ் ஆகுது. எப்படி என்னை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்? அட்லீஸ்ட் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க கூட ஏதாவது சரி படித்து முடிச்சதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம், நல்ல பையனாக இருக்கானே, படிக்கிற பையனாக இருக்கிறானேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் இவன் என்னடானா டைரெக்டாக குழந்தை பெற்றுக்கலான்றான், இந்த மாதிரி கடுப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடு அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டியூஷன் முடியுதுங்க. டியூஷன் முடிஞ்சு இவங்க கிளம்புறாங்க. அந்த பையன் பின்னாடியே வரான். சங்கீதா ஒரே நிமிஷம், என்னடா பின்னடா வேணும், குழந்தை பெற்றுக்கணுமாடா அப்படின்னு. இல்லை நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் பேசினதை நினச்சி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது சங்கீதா. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா அப்படின்றதெல்லாம் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்படி பேசவும் மாட்டேன், உன்னை அந்த ஆங்கிளில் பார்க்கவும் மாட்டேன். வேணும்னா நீ என்னை அண்ணனா ஏற்றுக்க ராக்கி கட்டிக்கிறியா அப்படின்றான். என்னடா இவன் டைரெக்டாக வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னா இப்போ வந்து அண்ணனா ஏற்றுக்கொன்றான். ஒன்றுமே புரியல உங்களுக்கு. அப்பா இது பாரு, அண்ணனும் வேணாம், அதே மாதிரி லவ்வரும் வேணாம், கல்யாணமும் பண்ணிக்க வேணாம். நீ வந்து படிக்க வந்திருக்கிற, நீ படி. நான் வந்து படிக்க வந்திருக்கிறேன், நான் படிக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பே போதும். ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை. படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன், நீ எங்கேயாவது போயிடுவேன். நம்ம 2 பேருக்குள்ளே என்னடா ரிலேஷன்ஷிப்பு? எங்கள் வீட்டில் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வைப்பாங்க, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை ஆளை விடு அப்படின்றாங்க. சரி நீ என்னுடைய அப்பாலஜியை ஏற்றுக்கிட்ட மாதிரியே தெரியல அப்படின்னா. என் அப்பாலஜியை ஏற்றுக்கிட்ட ஓகேடா, பரவாயில்ல, தப்பு பண்ணுவாங்க, நீ தப்பு பண்ணிட்ட, சாரி கேட்டுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், விட்டுரு. இல்லை நீ மன்னிச்ச மாதிரி தெரியல அப்படின்றான். சரி என்னடா பண்ணணும் உனக்கு? எனக்கு டைம் ஆகுதுடா, வீட்டுக்கு போகணுடா, நைட்டு 9:30 மணி ஆகிடுச்சுடா, லேட்டாக போனால் எங்கள் அப்பா வேறு திட்டுவார்றா, விட்றா, டயர்டாக இருக்குடா. சரி இந்த ஸ்வீட்டு மட்டும் சாப்பிடு. எதுக்குடா ஸ்வீட்டு அப்படின்னு. இல்லை நீ என்னை மன்னிச்சிட்ட அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இதுதான் இது நீ ஸ்வீட் சாப்பிட்டேன்னா நான் மன்னிச்சிட்டா மாதிரி, ப்ளீஸ் சாப்பிடு. ஒரு லட்டு கொடு. ஸ்வீட் வேறு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டை பார்த்த உடனே அப்படியா, சரி ஓகே, ஒரு லட்டு தானே, 2 லட்டு அப்படின்னு. இல்லை நீ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கூட சாப்பிடு. அப்பா அவ்வளோலாம் சாப்பிட முடியாது, கரகரன்னு மயக்கம் வந்துடும் எனக்கு, நான் 2 லட்டு சாப்பிட்றேன்னு சொல்லி 2 லட்டு சாப்பிட்டு இவங்க பட் போயிடுறான். போயிட்டு வீட்டில் இருக்காங்க, நார்மலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து இவங்களுடைய ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றதுனால காலையிலேருந்து டியூஷன் வச்சுருவாங்களாம். ஸோ காலையில் இவங்க டியூஷனுக்கு வந்து போகிறாங்க. இவங்களுடைய டியூஷன் எப்படி இருக்கும்னா ஒரு பிஸியான ரோட்டில் இருக்குமாங்க. அதாவது டியூஷன் சென்டர் தனியாக இருக்கும். வெளியே வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாட்ஸு, ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஃப்ளாட்ஸ் இருக்க மாதிரி, அந்த மாதிரி வரிசையாக வந்து நிறையா ஃப்ளாட்ஸ் இருக்கும், நிறையா சொசைட்டிஸ் இருக்கும், மெயின் ரோடு, அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களுடைய டியூஷன் சென்டர் இருக்குது. ஸோ டியூஷன் முடிச்சுட்டு இவங்க வெளியே வரும்போது ஒரு சொசைட்டியில் ஒரு வாட்ச்மேன் டெய்லியும் வந்து ஹாய் காட்டுவாராம். அந்த வாட்ச்மேன் வந்து உட்காந்து அதே மாதிரி ஹாய் காட்டிக்கிட்டு இருக்காரு. சங்கீதா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த வாட்ச்மேன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாட்ச்மேனுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு 3 வயசு குழந்தைங்க தத்தி தவழி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நடந்து வருது மெயின் ரோடு வேறு இல்லையா, காரு பைக் எல்லாம் ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. சங்கீதா பார்க்குறாங்க வாட்ச்மேன் கிட்டே, வாட்ச்மேன் அங்கே பாருன்றாங்க. அந்த வாட்ச்மேனில் என்ன பாப்பா, ஒன்றும் இல்லை பாப்பா, நீ போமா, அப்போதான் டியூஷன் முடிஞ்சுதா, போமா வீட்டுக்கு போமா அப்படின்றாரு. ஐயோ அங்கே பாரு அந்த குழந்தை வருதியா, மெயின் ரோட்டில் வருதியா அப்படின்றாங்க. அவர் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. தூரத்தில் பார்த்தா ஒரு கார் வேறு செம்ம ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு, குழந்தை வேறு மெதுவாக அந்த ரோட்டுக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. பார்த்து பதறி போன சங்கீதா என்ன பண்ணுறாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து குழந்தைய தூக்கி அந்த பக்கம் எகிரி போய் விழுகுறாங்க. விழுந்துட்டு எழுந்து நிற்கிறாங்க. வாட்ச்மேன் கிட்ட கண்ட மணிக்கு திட்டுறாங்க. அறிவில்லையா உனக்கு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பாருன்ட்டு, இந்த குழந்தைய பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னா. வாட்ச்மேன் என்ன பாப்பா சொல்கிற, என்ன சொல்கிற, குழந்தையா, எங்கே குழந்தை அப்படின்றப்ப, இது பாரு என் கையில் வச்சிருக்கிறப்பாரு அப்படின்ற. எங்கே பாப்பா தெரியலையா அவனுக்குன்ட்டு கோவப்பட்டு சங்கீதா பலார்னு அடிச்சிடுறாங்க அந்த வாட்ச்மேனை. அந்த வாட்ச்மேனை அடித்ததில் அவரு செம கோவப்பட்டு திரும்பி ஒரு விட்றாரு பாருங்க சங்கீதாவை. அப்படியே தலை திரும்பி கீழே விழுகுறாங்க. அப்படி ஏஞ்சி உட்காடுறாங்க. அப்போ தான் தெரியுது சங்கீதா வந்து ஒரு கனவு கண்டிருக்காங்க. கனவுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சங்கீதாவுக்கு செம்ம ஷாக். என்னடா இது கனவு மாதிரியே தெரியல, உண்மையிலேயே நடக்கிற மாதிரி இருக்கே, இது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பதறிச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது சைன் காட்டுதோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டியூஷனுக்கு போயிட்டு திரும்பி வராங்க, நல்லா படுத்து தூங்குறாங்க. அதுக்கு அடுத்த நாளும் இவங்க அதே மாதிரி தூங்கி எழுந்துக்கிறாங்க, டியூஷனுக்கு போகிறாங்க. அந்த வாட்ச்மேனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. வாட்ச்மேனும் இவர் பார்ப்பார். ஹாய் பாப்பா எப்படி இருக்கே அப்படின்றாரு. சும்மாரியா கனவுல வந்து என்ன டார்ச்சர் பண்ண, இப்போ வந்து ஹாய் வர சொன்னேன் பயா அப்படின்ட்டு இவங்க கோவத்தில் அப்படியே டியூஷனுக்கு போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றதுனால டியூஷன் வந்து ஈவினிங் 5 o'clock தான், 5 o'clock மேலே டியூஷன் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நார்மலாக 9:30 வரைக்கும் இருக்கும். சரி 5 o'clock டியூஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தால் கரெக்டாக அந்த சொசைட்டியோட வாட்ச்மேன் வந்து திரும்பியும் என்ன பாப்பா காலையில் பேசாமலே போயிட்ட கோவமா அப்படின்னு ஒரு வந்து கத்துறாரு.
சும்மாரியா வேற ஏன் டென்ஷன் பண்ணுற? இல்லை உட்காவெல்லாம் இல்லை அங்கிள், நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக அதே குழந்தை வாட்ச்மேனை தாண்டி வருது. இப்போ இவங்களுக்கு என்னடா இது கனவுல பார்த்ததெல்லாம் நிஜமாக நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாரு அந்த குழந்தைய பாரியான்னு கத்துறாங்க. அந்த குழந்தை தத்தி தவளி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பாப்பா என்ன பார்க்க சொல்கிற? எதுவுமே இல்லையே இங்கே, நான் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு போ பாப்பா, சேஃபாக போ. நிறையா வண்டிங்கெல்லாம் வருது, கவர்மெண்ட் ஹாலிடே வேறு, அவன் குடிச்சிட்டு ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்து போ ரோட்டில் அப்படின்னு. உன் கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை வந்துக்கிட்டு இருக்கியா, ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கியா, பாரியான்னு கத்துறாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து எதுவுமே கண்டுக்கல. இவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க, ஓடி போய் எகிரி குதிச்சு அந்த குழந்தைய காப்பாற்றி அப்படியே உருண்டு எழுந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு என்ன பாப்பா ஏன் இந்த மாதிரி ஓடி வர, பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் வர திட்டுறான். ஓங்கி பலாறு நிறையிறாங்க. வாட்ச்மேன் அப்படியே வாங்கிட்டு, எதுக்கு என்ன அடிக்கிற, சின்ன பொண்ணு என்ன அடிக்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி ஓடி வந்து கீழே விழுந்த, காரில் அடிபட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக கத்துறான். இந்த குழந்தை பார்த்தியா, இந்த குழந்தை வந்து இந்த பக்கம் வந்துருந்ததுன்னா ரோட்டில் அடிபட்டுருக்கும், காரில் அடிபட்டுருச்சுன்னா இந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு யாரையா பதில் சொல்லுவா, குழந்தையோடைய உயிரும் கூட பார்த்துக்க மாட்டியா, நீ இன்னும் வாட்ச்மேன், நீ ப்ராப்பராக இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம கத்துறாங்க. அந்த வாட்ச்மேனில் பாப்பா என்ன சொல்கிற, என்ன குழந்தை, இங்கே பாரு என் கையில் வச்சிருக்கிறேன் பாரு குழந்தை அப்படின்றாங்க. உன் கையில் ஒன்றுமே இல்லையா பாப்பா, புக்ஸ் தானே இருக்குது அப்படின்றப்பல. சும்மா இருயா ஆண்டி, இங்கே பாருங்கள் கையில் குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே வாக்கிங் போயின்னு இருக்காங்க ஒரு 2-3 ஆண்டிஸ். அவங்க வராங்க, ஆமாம்மா குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்கிறேன் குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன எனக்கு செம்ம கடுப்பாகுது, வாட்ச்மேன் அடித்து உடச்சிடலாமா அப்படின்னா வாட்ச்மேனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஓங்கி ஒரு அற விடுறாரு திரும்பியும் சங்கீதா. என்னையும் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரகலை. இந்த ரகலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்ட்டி சீனுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஏமா நீ என்ன கையில் வச்சிருக்கிற, அது முதல்ல கீழே விடுமா நீ அப்படின்றாங்க. என்ன ஆண்டி, நான் என்ன ஆண்டி கையில் அந்த குழந்தைய தான் ஆண்டி வச்சிருக்கேன், முதல்ல கீழே விடுமா, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியல, விடுமா கீழே, அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இது விடுமா அப்படின்றாங்க. என்னடா இது விடுமான்ட்டு பக்கம் பார்த்தா ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருந்து ஒழுகுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இது குழந்தை வேணால் உச்சாகிச்சா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம். என்னடா ரத்தம்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க கையில் ஒரு குழந்தை வச்சுருந்தாங்களே, அந்த குழந்தை வந்து இவங்களுடைய கழுத்தை கடித்து அப்படியே வந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக்கானே போன சங்கீதா குழந்தைய தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட அடுத்த செகண்டு அந்த 3 வயசு குழந்தை நார்மலான குழந்தையா இல்லாத மாதிரி ஒரு அமானுஷம் மாதிரி ஒரு மாதிரி அப்படின்ட்டு வாயெல்லாம் அப்படியே ரத்தம் அப்படியே ஒழுகுது அந்த குழந்தைக்கு. அந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே யமா அப்படின்னு கத்துறாங்க சங்கீதா. பார்த்தா இதுவும் தூக்கத்திலேருந்து எழுதுகிறாங்க. இதுவும் ஒரு கனவு. சங்கீதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னன்னா இது ரெகுலராக இந்த மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கு, இது கனவு எதுவுமே கனவு மாதிரியே தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, இதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி 2 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி கனவு வருதுமா அப்படின்றாங்க. இல்லைம்மா ஏதாவது பார்த்து பயந்துருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பேன், அதனால் உனக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரிச்சு விட்றாங்க, விபூதியெல்லாம் இட்டு விட்றாங்க, நீ போம்மா போயிட்டு படி அப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போது சங்கீதாவுக்கு வேறு விதமாக ஃபீல் ஆகுது. அதாவது இவங்களை சுற்றி குழந்தையுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, அழுகிற சத்தம் கேட்குது, குழந்தை ஓடி சிரிக்கிற சத்தம் கேட்குது, அம்மா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷன்லேயும் பசங்க 40 பேர் இருக்காங்க இல்லையா, 40 பேர் அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. 40 பேருடைய கையிலையும் அதே குழந்தை இருக்கிறது வந்து இவங்களுக்கு தெரியுது. லிட்ரலாக இவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா டைமுமே அந்த ஒரு 3 வயசு குழந்தை இவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அனுஜ் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அனுஜுடைய கையிலையும் அதே குழந்தை இருக்குது. இவங்க வந்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் மற்றவங்க கிட்டே கேட்கலாமா, பசங்க கிட்ட கேட்டால் என்ன ஏதாவது பைத்தியம் நினச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு கேட்காமலே இருந்திருக்காங்க சங்கீதா. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுதுங்க. 1 வாரத்துடைய உச்சகட்டத்தில் இவங்களால ஒன்றும் முடியல, லிட்டரலாக பைத்தியமாகிற ஸ்டேஜ். அந்த டைமில் இவங்களுக்கு வந்து அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, சங்கீதா எப்பவுமே ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற பொண்ணுங்க. அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸோடைய ரிசல்ட்ஸ் வருது, பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லையுமே சங்கீதா ஃபெயில். அவங்க அப்பா அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, டியூஷன் மிஸ்ஸுக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா நீ இப்படி ஃபெயில் ஆகிட்டியே, என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லா சப்ஜெக்ட்லையும் எப்படி ஃபெயில் ஆக முடியும், கண்டிப்பாக சுத்தமாக படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படின்னா தான் அது மாதிரி ஃபெயில் ஆக முடியும், என்னம்மா ஆச்சு அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ தான் வந்து அவங்க அம்மா கிட்ட சங்கீதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு 1 வாரமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குமா, என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப
மனசெல்லாம் வலிக்குது, எங்கே பார்த்தாலும் அந்த குழந்தை. இப்போ கூட பாருமா உன் பின்னாடி இந்த குழந்தை இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அழுதுகிட்டே இருக்குமா, திடீர்னு என்னை பார்த்து முறைக்குதுமா, திடீர்னு என்னை பார்த்து இங்கே வா இங்கே வா அப்படின்லாம் சொல்லுதுமா அப்படின்னா அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு மேட்ரு தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து சொல்லு என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து ஏஞ்சம்மா இது மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரி கனவுகள். ஆனால் கனவுகள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி உன்னை மந்திரிச்சு விடுவோம், இது வந்து நார்மலான பிரச்சனை மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாமியார் இருக்கார், மந்திரிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் மந்திரிச்சு விட்டுட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பூஜையை இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க தடங்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்டினியூஸாக இந்த பூஜைக்கு வந்து வெறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்னுடைய பூஜையை கம்ப்ளீட்டாக பண்ண முடியல, ஃபுல் ஃப்ளெஜ்டாக 100% பண்ண முடியல அப்படின்ட்டு. என்ன சாமி சொல்கிறீங்க? இந்த குடும்பத்தில் யார் சாமி? நான், என் பொண்ணு, அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க. 3 பேரில் நானே என் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலை, அப்போ என் பொண்ணா அப்படின்னதுக்கப்புறம் சங்கீதா அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது எப்படி இருக்குதுன்னா சங்கீதா மாதிரி இல்லைங்க, ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அவருக்கு தெரிஞ்சிருது, ஓகே இந்த பொண்ணுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தையோடைய ஆன்மாவை யாரோ ஏவி விட்டுருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, சின்ன குழந்தையோட ஆத்மாவை ஏவி விட்டுருக்காங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சங்கீதாவை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறது, என்னை விடுங்க, என்னை உலகத்துக்கு வர விடாமல் தடுத்துட்டா நான் இவளை விட மாட்டேன், இவளை விட்டு போக மாட்டேன், இவளை என் கூட எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா என்ன இந்த உலகத்துக்கு வர விடல, அதனால் இவளையும் என்னுடைய உலகத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையுடைய வாய்ஸில் ரொம்ப ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க சங்கீதா. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அப்படியே பதறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சாமியார் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு சுச்சுவேஷனை. சங்கீதாவை ஒரு சேரில் உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டி விட்றாரு. சொல்லு நீ யாருன்னு சொல்லு, நீ எப்படி இந்த பொண்ணுக்குள்ளே வந்தான்னு சொல்லு அப்படி இப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்குறாரு. அப்போ தான் வந்து அந்த குழந்தை சொல்லுது, சங்கீதா ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டாங்க, அந்த ஸ்வீட்டு மூலியமாக நான் வந்துட்டேன். சரி உன்னை ஏவி விட்டது யார் அப்படின்னா சுஷ்மா ராவல் அப்படின்றாங்க. சுஷ்மா ராவலா? சுஷ்மா ராவல்னு யாருமே எங்களுக்கு தெரியாது, ஏன் அந்த சுஷ்மா வந்து சங்கீதாக்குள்ளே உன்னை ஏவி விடணும் அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. சரி சாமி இது எதுவும் சரிப்படுற மாதிரி தெரியல, நீங்கள் பேய் ஓட்டும் சடங்குகள் பண்ணுங்கள், அந்த ஆன்மாவை எப்படியாவது என்னுடைய பொண்ணுக்கிட்டேருந்து எடுத்துருங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த ஆன்மாவை வந்து தனியாக எடுத்துடுறாரு. சங்கீதாவுடைய உடம்புலேருந்து எடுத்துகிட்டு சங்கீதா லிட்ரலாக ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அவங்க ஸ்கூலுக்கும் போகல, டியூஷனுக்கும் போகல, ரொம்ப வீக்காகி டயர்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திரும்பியும் ரிக்கவர் ஆகி அவங்களுடைய நார்மல் செல்ஃப்க்கு வந்து வராங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சே ஆகணும், யார் இந்த சுஷ்மா ராவல், ஏன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு செய்வனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழித்து சங்கீதா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு சுஷ்மா ராவல்னு யாராவது தெரியுமா அப்படின்னு. அம்மா இந்த சுஷ்மானெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையம்மா, ஆனால் இந்த ராவல் அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரும்மா ராவல்னா என்ன, அவர் வந்து சர்நேம் இருக்கும் இல்லையா, ராவலா தெரியலையம்மா, நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது, எனக்கு யாரோ ஒருத்தங்க இந்த ராவல் பேரில் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. அம்மா என் டியூஷனில் அனுஜ்னு ஒரு பையன் இருந்தாம்மா, அவன் ஃபுல் நேம் அனுஜ் ராவல்மா அப்படின்னு. அனுஜ் ராவலா? சுஷ்மா ராவல் அனுஜ் ராவல் அவங்க 2 பேரும் ரிலேட்டடாக இருந்தால் என்ன, சரி அந்த பையனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சங்கீதா வந்து உண்மையாக ஃபுல்லாக 100% சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட. அந்த பையன் வந்து இது மாதிரி என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா கூட நான் உங்ககிட்ட சொல்லி ஏதாவது பேசியிருக்கலாமா, ஆனால் அவன் ப்ரொப்போஸெல்லாம் பண்ணல, வா குழந்தை பெற்றுக்கலாம், உனக்கும் எனக்கும் வந்து குழந்தை ஒன்று பிறக்கும், ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்னு பேசினா எனக்கு செம கோவம் வந்து அவனை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவன் வந்தான், இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா தான் நான் வந்து மன்னிச்சிட்டேன்னு ஏற்றுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி லட்டு காட்டினாமா. அந்த லட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை ஆகிடுச்சா, ஒரு லட்டுக்கு 2 லட்டு சாப்பிட்டோமா அப்படின்னு விட்றாங்க. ஒரு அரை ஏண்டி ஓசியில் கிடைச்சா இது மாதிரியே திம்ப, அதுக்குன்னு ஸ்வீட்டு நான் வாங்கி தராமலாம் இருக்கேன், இந்த மாதிரி போய் பண்ணுறியே, அந்த பையன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியூஷன் மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்சி கிளிக்கு கேட்டால் அப்போ தான் அவன் சொல்கிறான் அவங்க அம்மாவும் அவனும் பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் இதுக்கப்புறம் வந்து
பெண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஜோசியர். ஸோ இவங்க பிளாக் மேஜிக் பண்ணி ஏதாவது ஒரு அழகான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த படிக்கிற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எவனோ ஒருத்தன் ஜோசியக்காரன் சொல்லிட்டுருக்கான். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சங்கீதா நல்லா படிக்கிறத பார்த்து சங்கீதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் செம்ம வெளி வெளுத்துருக்காங்க, அவனையும் வெளுத்துருக்காங்க, அந்த சுஷ்மா ராவலையும் பிடிச்சி செம்ம வெளி வெளுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகும்போது 2 பேரும் தப்பிச்சு விட்டாங்க. எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற லொக்காலிட்டியில் அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடு விட்டு போயிட்டாங்க, அந்த 2 பேரும் ஓடிட்டாங்க. எங்கே ஓடினாங்கன்னு தெரில. இந்த நிகழ்வு சங்கீதாவுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் பயங்கரமான ஒரு நிகழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த 12 வருஷம் ஆகிடுச்சு இந்த நிகழ்வு நடந்து. 12 வருடங்களில் ஒரு தடவை கூட நான் ஸ்வீட்டு சாப்பிடல ப்ரோ. ஸ்வீட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பியும் அந்த குழந்தை என்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னொரு குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக வந்துட்டா அந்த குழந்தை வந்து என் கழுத்தை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு விதமான ட்ரோமா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பாக யாருக்குமே ட்ரோமா வரதாங்க செய்யும். ஸோ இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.